வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க நினைக்கும் போது நாம எல்லாரும் சந்திக்கிற அந்த யதார்த்தத்தை ஒரு அழகான கதை மூலமா இது சொல்லுது. எடுத்த உடனேயே முதல் அடியில யாருக்கும் இங்க வெற்றி கிடைச்சிடாது இல்லையா? ஆனா அந்த ஆரம்ப புள்ளியில இருந்து ஒரு மாபெரும் நிபுணரா எப்படி மாறுறதுங்கிறத இந்த கதை ரொம்ப தெளிவா விளக்குது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். தோல்விங்கிறது இங்க எல்லாருக்கும் பொதுவான ஒன்றுதான். ஆனா ஒருத்தர் அப்படியே முடக்கி போடுற அதே தோல்வி இன்னொருத்தரை எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாத்துது? இத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான விடைதான் நாம பார்க்க போற கதையோட மையப்புள்ளியே. நம்ம கதையோட நாயகன் ராமு ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன். களிமண்ணால ரொம்ப அழகான நேர்த்தியான குடங்களை உருவாக்கணும்னு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவனோட கனவு இருந்த அளவுக்கு அவன்கிட்ட எந்த ஒரு நடைமுறை அனுபவமும் இல்ல. இது நம்மள பல பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சூழ்நிலை தான், சரியா? ஆசை மலையளவு இருக்கும், ஆனா அனுபவம் கடுகளவு கூட இருக்காது. அவனோட முதல் முயற்சி மட்டும் கவனிங்க. அவன் எந்த ஒரு குறுக்கு வழியையும் தேடல. ரொம்ப சரியான முறையில எல்லாத்தையும் செஞ்சான். நல்ல தரமான களிமண்ணை எடுத்தான், பக்குவமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சான், ஒரு அழகான வடிவத்தை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் அதை சூளையில வச்சு சுட்டான். தன்னோட முதல் முயற்சியில அவன் எந்த அளவுக்கு உண்மையான உழைப்பையும் கவனத்தையும் கொடுத்திருக்கான்னு இதுல இருந்தே நமக்கு தெரியுது. ஆனா இவ்ளோ கவனமா இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த முதல் குடம் சூளையோட கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாம அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, முதல் முயற்சியிலே இப்படி ஒரு எதிர்பாராத சர்க்கிள் நடக்கும்போது யாருக்கு தான் மனசு வலிக்காது? ராமுவுக்கும் அப்படிதான். அவன் உண்மையிலே ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அந்த தோல்விக்கு அவன் கொடுத்த எதிர்வினை என்ன தெரியுமா? முதல் நாள் கூட உடைஞ்ச உடனே அவன் சோர்வு அடையல. 2வது நாள் மறுபடியும் முயற்சி செஞ்சான். இந்த முறை கூட உடையல, ஆனா அதோட வடிவம் முழுசா தப்பா வந்துருச்சு. இதுக்கப்புறமா என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, அந்த தொடர் தோல்விகளை பத்தி கவலைப்படாம நேரடியா தீவிரமான பயிற்சிக்கு மாறிட்டான். அதுவும் இடைவிடாத பயிற்சி. உடைந்த குடங்களும் கோணலான வடிவங்களும் பத்தாதுன்னு அந்த ஊர் மக்களோட கேலியையும் அவன் தாங்கிக்க வேண்டியிருந்துச்சு. ஒன்னாலெல்லாம் ஒரு நல்ல குடம் செய்யவே முடியாதுன்னு அவனை பார்த்து சிரிச்சாங்க. பொதுவா புதுசா ஒரு முயற்சியில இறங்கும்போது சுத்தி இருக்கிறவங்க வைக்கிற இந்த மாதிரியான மோசமான விமர்சனங்கள் எப்பேற்பட்ட மனுஷனையும் மனதளவுல சுக்குநூறாக்கிடும் இல்லையா? அந்த மக்களின் கேலியும் கடுமையான வார்த்தைகளும் ராமுவை நிஜமாவே ரொம்ப காயப்படுத்துச்சு. அவர் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஆனா இன்னொரு பக்கம் அந்த சோகத்திலேயே மூழ்கி தன்னோட கனவை விட்டுக் கொடுக்க அவன் திட்டவட்டமா மறுத்துட்டான். தன்னோட மனசுக்குள்ள அவன் எடுத்த அந்த உறுதியான முடிவுதான் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்த ஒரு துருப்புச்சீட்டு. அந்த அவமானம் எப்படி அவனை ஒரு அசைக்க முடியாத தொடர் பயிற்சிக்கு கொண்டு போச்சுன்னு பாருங்களேன். அவன் ஏதோ கடமைக்கேன்னு வேலை செய்யல. தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் களிமண்ணை பிசைஞ்சுக்கிட்டே இருந்தான். பலவிதமான வடிவங்களை மாத்தி மாத்தி செஞ்சு பார்த்தான். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் செஞ்ச ஒவ்வொரு தப்புல இருந்தும் அவன் புதுசா ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான். வெறுமனே எந்திர மாதிரி உழைக்காம தன்னோட தவறுகளை திருத்திக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினான். அவனோட அந்த இடைவிடாத உழைப்புக்கும் தேடலுக்கும் சில நாட்களுக்கு பிறகு ஒரு அபாரமான பலன் கிடைச்சது. அவன் ஏதோ ஒரு சாதாரண குடத்தை செஞ்சு முடிக்கல. பார்க்கவே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான, எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு தலை சிறந்த படைப்பை உருவாக்குனான். நேத்து வரைக்கும் அவனை கேலி செஞ்ச அதே கிராம மக்கள் இன்னைக்கு அவனோட அந்த படைப்பை பார்த்து வாயடைச்சு போய் ஆச்சரியத்துல பாராட்டுனாங்க. இப்போ அவன் ஆரம்பிச்ச இடத்துக்கும் வந்து சேர்ந்த இடத்துக்கும் உள்ள இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை பாருங்க. உடைந்த குடங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண இளைஞன் இன்னைக்கு அந்த கிராமத்திலேயே மிகச்சிறந்த குயவன்னு பேர் வாங்கிட்டான். திறமைங்கிறது பிறப்பிலேயே வர்ற ஒரு விஷயம் கிடையாது. அது திரும்ப திரும்ப நாம செய்யற தொடர்ச்சியான பயிற்சியால மட்டுமே உருவாகுதுங்கிறத இது ஆணித்தரமா நிரூபிக்குது. கிராம மக்கள் எல்லாரும் அவனை பாராட்டும்போது ராமு ஒரு புன்னகையோட ஒரு ஆழமான விஷயத்த சொன்னான். முதல் தோல்வியிலேயே நான் நின்றிருந்தா இன்று இந்த வெற்றியை பார்க்க முடியாதுன்னு சொன்னான். அவனோட இந்த மிகப்பெரிய வெற்றிக்கும் முதல் குடம் உடைஞ்சப்போ அவன் பின்வாங்காம நின்னதுக்கும் எவ்வளோ பெரிய நேரடி தொடர்பு இருக்கு கவனிச்சிங்களா? அந்த முதல் அடியில் அவன் பின்வாங்கியிருந்தா இன்னைக்கு இந்த கொண்டாட்டமே இருந்திருக்காது. இந்த முழுமையான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். தொடர்ச்சியான முயற்சி அப்படிங்கிறது எந்த ஒரு வெற்றிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல சமரசமே கிடையாது. பயிற்சி மட்டும்தான் ஒருத்தரோட திறமையை கட்டமைக்கிற உண்மையான இயந்திரம். உங்களுக்கு ஏற்கனவே திறமை இருக்கோ இல்லையோ, தோல்வி வரும்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதம் உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா எந்த ஒரு துறையிலையும் உங்களால மிகப்பெரிய வெற்றியாளரா மாற முடியும். நம்மளோட இந்த அலசலை முடிக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நாளைக்கு நீங்க புதுசா ஏதோ ஒன்ன கத்துக்க முயற்சி செய்யும்போது நிச்சயமா உங்களுடைய அந்த முதல் குடம் உடையும். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? சுத்தி இருக்கிறவங்களோட கேலியை கேட்டு அப்படியே முடங்கி போயிடுவீங்களா? இல்ல ராமு மாதிரி தவறுகள்ல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு தொடர்ந்து உங்க களிமண்ணை பிசைய போறீங்களா? நீங்க எடுக்க போற இந்த முடிவு தான் உங்களுடைய எதிர்கால வெற்றியை தீர்மானிக்க போகுது. சிந்திச்சு பாருங்க.
எல்லாரும் மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாரும் இப்படி சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.